சின்ன வயசுல எங்க பாட்டி சாப்பிடுவாங்க, எங்களுக்கு வந்து ஒரு தட்டுல போட்டு கொடுப்பாங்க. அந்த ஒரு நினைவு வந்து இப்ப ஞாபகப்படுத்திருச்சு எனக்கு. அதே மாதிரி இந்த கஞ்சி இருக்குல்லப்பா, இது வந்து பழைய கஞ்சி. இந்த கஞ்சி நம்மள்ட்ட வந்து குடிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அண்ணன் சண்டைக்காரங்களா மாறிடுவாங்களாம், பேச மாட்டாங்களாம். ஆமா, எத்தனாவது தானே காலி பண்ணி அதை சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. செம்மையா இருக்கு, மாசா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். நம்ம வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்காக என்டையர் ராம்நாட்டில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். பற்றை கருவாடு பழைய கஞ்சி. ஸோ இந்த கடை வந்து நம்ம ஃபிஷர்மேன் வாய்ஸ் தீனானங்க உள்ளது. ஸோ இந்த கடைக்கு வந்து நம்ம ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்துச்சு, ஆனால் நம்மளால் வர முடியல. அதுக்குள்ளே இந்த கடைக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தலைவர்கள், ஏகப்பட்ட நடிகர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வராங்க. அவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ வாங்க இன்றைக்கி இந்த கடையை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ வந்து கடைக்குள்ளே போகலாம். பற்றை கருவாடு பழைய கஞ்சி. ஸோ இதுதாங்க கடை என்ட்ரன்ஸு. கடை என்ட்ரன்ஸ்லேயே வந்து பற்றை கருவாடு பழைய கஞ்சி. அட்ரஸை பார்த்துக்கோங்க. யோனாஸ் காம்ப்ளெக்ஸ், மெயின் ரோடு, தங்கச்சி மடம். செல் நம்பரும் இருக்குது, நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து காலை நேரத்தில் 10 மணிக்கு திறக்கிறாங்கன்னா 10 மணிக்கு நீங்கள் வந்தால் உங்களுக்கு தாராளமாக கஞ்சி கிடைக்கும். ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு அருமையாக இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தட்டி போட்டிருக்காங்க, ஓலை தட்டி. ஸோ அது போக இங்கே டேபிள் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே திறந்த வெளியில் உட்காந்து கஞ்சி குடிக்கலாம். ஸோ கஞ்சி வந்து இங்கே வந்து பானையில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஐயா, கஞ்சி குடிச்சிங்களா? வணக்கம். கஞ்சி குடிச்சோங்க. இந்த பற்றை கருவாடு பழைய கஞ்சி ரொம்ப அருமையா இருந்துச்சு. சரி, குடிச்சு முடிச்சோம். நாங்கள் ஒரு 4 பேர் வந்திருந்தோம். பானை காலி. ஆமாம், காலி பண்ணிட்டோம். கொஞ்சம் ஒன்று தான் இருக்கு. சரி, இதான் முதல் தடவையா இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வந்து கேள்விப்பட்டிருக்கோம், இவங்கள்ட்ட ஒரு முறை பேசியிருக்கேன். சரி. ஆனால் இப்போ இங்கே உட்காந்து டேஸ்ட் பண்ணுறது இதுதான் எங்களுக்கு முதல் முறை. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாரம்பரியத்தை அவங்க நினைவுட்டிருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக. பேரே வந்து பற்றை கருவாடுன்ற ஒரு பழைய ஒரு டெக்னாலஜியை, முன்னோர்கள் வச்சிருந்த ஒரு டெக்னாலஜி இவங்க மீட்டு உருவாக்கம் பண்ணியிருக்காங்க. பழைய கஞ்சின்றது இன்றைய தலைமுறை ஆல்மோஸ்ட் மறந்து போய் அவங்க நவீன உணவுகளுக்கு போகிற காலகட்டத்தில் இது இவ்வளோ ஆரோக்கியம் நிறைந்த ஒரு உணவை வந்து திரும்பி அந்த மாறாமல் அந்த கலையத்திலே கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருளகம்ன்ற அமைப்பு வந்து இயற்கை பாதுகாப்பு அமைப்பு, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். சரி. அந்த அமைப்பு சார்பாக ராமேஸ்வர தீவில் மணல் மேடுகளில் மரக்கன்றுகள் நடக்கூடிய வேலையை மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து செய்கிறோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ தான் வெயிலில் போயிட்டு நம்ம இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடங்களில் மரம் நட்டு கொடுக்கறதுக்காக போயிட்டு வந்தோம். சரி. இது வந்து பார்த்தோன்னே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்போ வெயிலில் போயிட்டு வந்ததுக்கு இப்போ காலை நேரத்தில் அதை குடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆக்சுவலாக எனக்கு சாப்பிட்ட நிறைவில் உட்காந்துருக்கேன். இப்போ அப்படியா? நானும் எங்கள் செயலாளர் எல்லாமே வந்து அவங்களாம் உட்காந்துருக்காங்க. சரி சரி சரி. அவங்க சாப்பிட்டோம், வெயிலில் வந்து சாப்பிட்டோன்னே அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குங்க. அது உங்களுக்கு இந்த மண்பானையில் சாப்பிடும்போது எப்படி இருக்குது? நான் வந்து சின்ன வயசில் எனக்கு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை பக்கம் தரங்கம்பாடி. ஓகே. சின்ன வயசில் எங்கள் பாட்டி சாப்பிடுவாங்க, எங்களுக்கு வந்து ஒரு தட்டில் போட்டு கொடுப்பாங்க. சில நேரங்களில் பாட்டி சாப்பிடும்போது நாங்களும் சாப்பிட்ருக்கோம். அந்த ஒரு நினைவு வந்து இப்போ ஞாபகப்படுத்திருச்சு எனக்கு. சரி, உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அது. சரி, நன்றி ஐயா. நன்றிங்க, நன்றி. சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்குது கஞ்சி? கஞ்சி அருமையாக இருக்குண்ணே. பழைய கிராமத்தில் உள்ளது மாதிரி எங்கள் பாட்டி சமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்குது. சரி. கருவாடு தொக்கு, இந்த பழைய கஞ்சி, தயிர் ஏர்லாம் போட்டு அந்த மண்பானை சாப்பிட பழைய காலத்தில் அப்படி முன்னோர்கள் பழைய எப்படி சாப்பிட்றோம் அந்த காலத்தில் சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்குது. சரி. வெயிலுக்கு நல்லா இதமாக இருக்கா? குளிர்ச்சியாக இருக்குது, வயிற்றுக்கு ஒரு இதமாக இருக்குது. சரி சரிண்ணா. ஸோ இதுதான் வந்து கடை. வெளியில் வந்து டைனிங் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கடை என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாருங்கள், நல்லா பெரிய பெரிய பாத்திரத்தில் கஞ்சிகள் எல்லாம் ரெடியாக இருக்குது. கஞ்சிக்குள்ளே பச்சை மிளகா போட்டிருக்காங்கப்பா. இப்போ வந்து சாப்பிட வந்தவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து பானைக்கு மாற்றுறாங்க பாருங்கள். ஸோ பழைய சோறு பார்க்கும்போதே அப்படியே நமக்கு நாக்கு ஊறுது. இப்போ பாருங்கள், அப்படியே கட்டி தயிரை வேற போட்டுட்டு தான் டேபிளுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ பானைகள் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து கூட்டமாக தான் கஞ்சி குடிக்க வராங்க. ஸோ இதுதான் வந்து பார்சலுக்கு போகுதுங்க. நல்லா வந்து இதை வந்து நல்லா வந்து டபுள் சைடு போட்டு ஒட்டிடுறாங்க. எனக்கு ரொம்ப நாளாக வீடியோவில் பார்க்கும்போது இது எப்படி நிற்கி அப்படின்னு நான் யோசிப்பேன். ஸோ பாருங்கள், இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டி தான் நிற்கிது. ஸோ இது வந்து பார்சலுக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ கஞ்சி குடிக்க ரெடி ஆகலாம். தலைவர் இருக்காப்ல. ஹலோண்ணா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பெங்களூர்ல எப்படி இருக்கு மழை வெயில்னா? பெங்களூர் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே தான் வந்து வெக்கையாக இருக்குது. அங்கே இப்போ நல்ல கிளைமேட்டு. உங்களுக்கு கண்டி தான் வெயிட்டிங். வாங்க, இந்த வெயிலுக்கு ஏற்ற உணவு தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க. வாங்க. சரி, வாங்க உள்ள போவோம். வாங்க பார்ப்போம். ஸோ கடைக்குள்ளே நுழைமதே வந்து பயங்கர பரபரப்பு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசுவோம் அப்படியே. ப்ரோ, எங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்கள்லாம்? ராமநாதபுரம். ஓகே. நீங்கள் பரமக்குடியா?
ப்ரோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமாண்ணா இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, எப்படி இருக்குது கஞ்சி குடிக்கிறதுக்கு? நல்லா இருக்குண்ணா. சரி, கஞ்சி கருவாடு எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? செமையா இருக்கு. சரி, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல? செமையா இருக்கு, மாசா இருக்கு. ப்ரோ என்ன எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா, ரொம்ப அருமையா இருக்கு. சரி, பையில என்ன இருக்குது? பைய கழட்டாம வச்சிருக்கீங்க? பையில வந்து துணி இருக்கு, கடல்ல குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்துறது. சரி, ஓகே. உங்களுக்கு எந்த ஊர்னா? நமக்கு பரமக்குடி பக்கம் தான். எல்லாருமே ஒரே ஊர் தான். சரி, அப்படியே பைக்ல மொத்தமா வந்தீங்களா? ஆமா. ஓகே ப்ரோ. சரி. நம்மளோட இந்த ராம்நாடு சீரியஸில் இப்போ வந்து ராம்நாட்லேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்கான போயிட்டு இருக்கிறது, அதாவது அண்ணனோட இந்த பற்ற கருவாடும் பழைய கஞ்சும். இதை வந்து அண்ணன் எப்படி யோசித்தாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்கிறதெல்லாம் நம்ம வந்து அது வந்து தனியாக கேட்போம். பட் இந்த கடை வந்து இந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா? ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருஷத்தில் ஏகப்பட்ட நடிகர்கள், தலைவர்கள், ஏகப்பட்ட ஆட்கள் வந்திருக்காங்க. அதை பற்றி அண்ணன்ட்ட நம்ம தனியாக கேட்போம். எப்படி ஈர்க்கிறாங்கன்னெலாம் தெரியல. அது எல்லாத்துக்கும் ரகசியம் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ பாருங்கள், அப்படியே கஞ்சி. ஆனால் ரொம்ப நேரம் காத்திருந்தாச்சு, அதனால் நீங்கள் பேச ஆரம்பிக்கிற முன்னாடியே முதல்ல கஞ்சை வந்து அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே பேச ஆரம்பிப்போம். ஸோ வந்து இந்த ஊருக்கு வந்து, அதாவது கடல் பகுதியில் வந்து எப்போவுமே வந்து ஹியூமிட் ஜாஸ்தி இருக்கும். அதாவது எவ்வளோ தான் கடல் காற்றடித்தாலும் அதில் வந்து ஒரு வெக்கை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வெக்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், வெயிலில் சுற்றிட்டு வருவோம், டக்குன்னு போய் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வந்துடுவாங்க பசங்க. இப்போ நானே பார்க்குறேன், பசங்க தான் வந்து கூட்டம் கூட்டமாக வராங்க. அதாவது வாலிப பசங்க. அவங்களுக்குலாம் வந்து கஞ்சை பற்றி தெரிஞ்சிருக்குமான்னு கூட தெரில. கஞ்சில் வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அதை பற்றி நானே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஏன்னா திறங்க, நீங்களும் அப்படி நான் தந்துடுவேன். கண்டிப்பாக திறங்க. அண்ணன் திறக்கிற ஸ்டைலை பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதா அண்ணன் எப்படி ஆட்களை ஈர்க்கிறாங்கன்ட்டு. சரி, ஸோ இன்றைக்கி வந்து பழைய கஞ்சி, பற்ற கருவாடு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 5 டிஷ்ஷு. இது வந்து பற்ற கருவாடு தொக்குன்னாங்க, இது வந்து சென்னாக்கொன்னி, இது வந்து அது வந்து ஐர மீன் பொரியல். ஐரையே கிடைக்க மாட்டேங்குது, உங்களுக்கு எப்படி கிடைக்குது? அதான் நம்ம. சரி, ஐர மீன் தொக்கு வச்சுருக்காங்க, மாங்காய் ஊறுகாய், அடுத்து வந்து சின்ன வெங்காயம், அடுத்து ஒரு பச்சை மிளகா. மெயினாக பாருங்கள், நமக்கு வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னா நல்லா குளிர்ச்சியான ஒரு மண்பானை. நல்லா நான் பிசைஞ்சிட்டேங்க, பேசிக்கிட்டே அப்படியே பிசைஞ்சாச்சு. ஸோ வாய் சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இந்த பிராண்ட், அதாவது பற்றை கருவாடு பழைய கஞ்சி, அதை உருவாக்குன ஒருத்தரோட உட்காந்தே சாப்பிட்றேண்ணே. ஸோ கண்டிப்பாக அந்த தண்ணியில் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கீங்களா, அதோட ஃப்ளேவர் அப்படியே ஒரு காரமாக இல்லை, அதோட ஃப்ளேவர் சூப்பராக இறங்கியிருக்கு. மனமாக இருக்கு. மனம் அது இதெல்லாம் வந்து எவ்வளோ தான் சொன்னாலுமே வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் சில விஷயங்கள் சொல்ல முடியும். அந்த மாதிரி இருக்குது. மொத்தத்தில் வந்து கஞ்சியில் வந்து அந்த புளிப்பு, தயிர் எல்லாம் சேர்ந்து அந்த தண்ணியோடு குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த தயிர்லாம் எப்படி நீங்களாம் இப்போ பண்ணுறதா, தயிர் வெளியில் வாங்குறதா? தயிர் நம்மளே காய்ச்சி இருக்குது. அப்போ நீங்கள் டெய்லி தயிர்லாம் ஊற ஊற்றிடுவீங்க? ஸோ எல்லாமே நீங்கள் பண்ணுறது தான்? நம்மளே சொந்த தயிர் தான். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பழைய கஞ்சி கூட பற்ற கருவாடு தொக்கு, நல்லா வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. நல்லா காரமாக இல்லை, நல்லா. ஆனால் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு என்னமோ இந்த கஞ்சி குடிக்கும்போது மட்டும் நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். கஞ்சி குடிக்கும்போது வந்து அண்ணன் சண்டைக்காரங்களா மாறிடுவாங்களாம், பேச மாட்டாங்களாம். ஆமாம், ஏன்னா என் கவனம் போனால் கஞ்சியும் கருவாட்டு மேலேயே இருக்கும். சின்ன வெங்காயம்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பொதுவாகவே. ஏன் நான் கையை விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், அப்படி பிசைஞ்சா தான் இந்த மாதிரி தண்ணி கலந்து அப்படியே உதிரியாக நல்லா ஒன்று போல். இந்த உப்பு வந்து நீங்கள் போடுறீங்களா, இது அடிஷ்னல் உப்பு போடுறதுக்காண்டி கொடுக்குறீங்களா? தேவைப்படுறது. இப்போ இந்த ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் வந்து சனி ஞாயிறு எதுவுமே அடைப்பு கிடையாது, எப்போவுமே இங்கே கஞ்சி இருக்கும்? இது வரைக்கும் அடைக்கிறேன். சரி, கடை திறந்து ஒரு நாளைக்கு வந்து காலைல எத்தனை மணிக்கு கடை திறக்கிறீங்க, எத்தனை மணிக்கு அடைக்கிறீங்க? 8 to 8:30. 8:30. சரி, சுமார் நான் பார்த்ததுலேருந்து இப்போ நான் வந்தே இப்போ ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆகுது, ஆட்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு நாளைக்கு உங்கள் கணக்குப்படி எத்தனை பேர் வராங்க? பார்சலை விட்டுருங்க, இங்கே வந்து உட்காந்து நிதானமாக டைனிங்கில் சாப்பிட்டு போது 100லேருந்து 150 ஒரு நாளைக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த வெயிலுக்கு வந்து ஜூஸு அதெல்லாம் குடிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமானது. அதுவும் வந்து இவங்க வந்து அந்த பாரம்பரியத்தை தொலைக்காமல் அதை எப்படி பண்ணணும், அதை எப்படி கொடுக்கணுமோ அந்த முறையில் தான் இந்த பானையில் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் சென்னா கொண்டு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம்.
அதாவது பாரிஸ் ப்ரோ ஆ. சாப்பாடாக இருக்குது, ம் வேலையாக இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. இங்கே நான் கஞ்சியை நான் முடிச்சிட்டேன், நீங்களும் கஞ்சியை குடிச்சிட்டே இருக்கீங்க, நான் மறுகஞ்சிக்கு போகிறேன். அண்ணா வந்து ஸ்பீடாக குடிச்சிடுறாங்க. ஆமாம், நீங்கள் தினம் குடிக்கிறனால அப்படியே குடிச்சிருக்கீங்க. நம்ம எப்போமாவது குடிக்கிறனால அதை ருசிச்சு நிதானமாக குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சைட் டிஷ்ஷில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ஆற்றுல கிடைக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியானதுன்னா ஐர மீன் தான். ஐர மீன் குழம்புலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஐர மீன் கருவாடு நல்லா ஃப்ரையாக கொடுத்துருக்காங்க. சவைச்சு சாப்பிட செமையாக இருக்குங்க. இந்த பற்ற கருவாடெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. கருவாடு தானே, கருவாடோட இந்த தொக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து இந்த பற்ற கருவாடு டேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த கஞ்சி குடிக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு கஞ்சி வந்து. ஆனால் ஒவ்வொரு வாயும் வந்து அப்படியே உள்ளே போகிறதே தெரில, அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இதில் உள்ள ரைஸ்லாம் வந்து காலி பண்ணியாச்சு. இனி வந்து தூக்கி குடிக்க வேண்டியதாங்க. அண்ணா எப்படி குடிச்சிங்க கஞ்சி? கஞ்சி சூப்பராக போச்சு, போனதே தெரியல. கஞ்சி வந்து நல்லா குடிச்சாச்சுங்க. கஞ்சி குடித்ததோட மட்டும் இல்லை, கொடுத்த எல்லா சைட் டிஷ்ஷுமே காலி. கஞ்சி காலி, எல்லாமே காலி. எத்தனாவது நேரம் காலி பண்ணி அதை சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதாவது சில ஐட்டம் அதில் வந்து சின்ன வெங்காயம் திருப்பி வாங்கியிருக்கு, பற்ற கருவாடு சூப்பராக இருக்குது. அது யார் பண்ணுறா? வீட்டில் பாருங்க. எல்லாரையும் வேலை வாங்கி, ஆனால் வந்து மக்களுக்கு வந்து ஒரு தரமான ஐட்டம் கிடைக்குது. தொக்கு வந்து இன்னும் வந்து அப்படியே வாயில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. கஞ்சி அந்த ஒரு புளிப்பு, அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சும்மா ஏதோ சோறில் தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரி கஞ்சி இல்லைங்க. இது வந்து தரமாக இருக்குது. அரிசியிலேருந்து எல்லாமே வந்து இருக்குது. அதாவது கஞ்சிலையுமே வந்து அது ரொம்ப புளிச்சு போயிட்டு ஒரு ஸ்மெல் இருக்குது அப்படிலாம் இல்லை. ஃப்ரெஷ் கஞ்சி எப்போ வந்தாலுமே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் கஞ்சி. அவங்களாம் சொல்கிறாங்கல்ல, கடை திறந்து ஒரு வருஷத்தில் கடையை ஒரு நாள் கூட அவங்க அடைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் வந்து விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் வந்து எல்லாம் விற்று போய் கடையை திறந்து உட்காந்துருக்கேன். இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு சீக்கிரமே முடிஞ்சிருது. ஒரு நாள் கூட பொருள் விற்கல அப்படின்னு சொல்லி நம்ம இருக்காது. சரி, நம்ம செய்யறதை கடவுள் நல்லபடியாக ஆசீர்வதிச்சு மக்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அப்போ அவ்வளோ பேர் வந்து நம்ம சாப்பிட்ற, நம்ம சமைக்கிற கொண்டு வர எல்லா சாப்பாடையும் சாப்பிட்றாங்க. சரி, ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இந்த பார்சல் வாலி வச்சிருக்கீங்கல்ல, அது வந்து இங்க ஃபுல்லா டெலிவரி உண்டா? ராமநாடு ஃபுல்லா? இல்ல, ராமநாடு ஃபுல்லா இல்ல, நம்ம தங்கச்சி மடம், பாம்பன், ராமேஸ்வரம், இது ஒரு தீவு. இந்த தீவுக்குள்ள டெலிவரி பண்ணலாம். சப்போஸ் நீங்க எதுவும் ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கீங்க, இங்க வர்றதுக்கு ஒரு வேளை வெயில் அந்த மாதிரி யோசித்தா கூட நீங்க இருக்கிற இதுக்கு வந்து இவங்களோட நம்பர் வர ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் கொடுத்துருக்கேன், வீடியோ எண்ட்லயும் வரும். ஸோ வந்து நீங்க வந்து சீக்கிரம் வந்து ஸ்விக்கி சொமேட்டோல வருது. ஸ்விக்கி சொமேட்டோலையும் வருதா? ஸோ நீங்க வந்து ஒரு டூரிஸ்டா இந்த ஊருக்கு வந்தா கூட கடைக்கு வந்தா உங்களுக்கு வந்து கஞ்சியும் குடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கருவாடு ஐட்டங்கள், தொக்கு எல்லாமே வந்து நீங்களே பார்த்து வாங்கிட்டு போகலாம். இதுவுமே வந்து இவங்ககிட்ட வந்து ஆன்லைன்லேயும் உண்டு. பட் நீங்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு வர நேரம் கடைக்கு வந்தீங்கன்னா இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும். இன்னொன்று, ராமேஸ்வரத்துக்கு போகிறவங்களுக்கு நல்ல வசதியாக மெயின் ரோட்டில் தான் இருக்குது. மெயின் ரோட்டில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருந்தேன். மெயின் ரோட்டில் அப்படியே இருக்கும். இந்த வந்து லொக்கேஷன்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கஞ்சி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் குடிக்கணும். ஸோ நான் குடித்ததுக்காண்டியோ அண்ணன் காண்டியோ சொல்ல, தரமான ஒரு இது. வெயிலுக்கு, இந்த ஊர் வெயிலுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கண்டுபிடிப்புனா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. கஞ்சி வந்து ரொம்ப திருப்தி, நல்லா செமையாக இருக்குது. ஸோ நான் வந்து இந்த கஞ்சி குடித்த திருப்தியோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இன்னொன்று சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கஞ்சி இருக்குல்லப்பா, இது வந்து பழைய கஞ்சி. இந்த கஞ்சி நம்மள்ட்ட வந்து குடிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, இல்லை வேற எங்கேயாவது கிடைச்சாலும் சாப்பிடுங்க. ஆனால் இந்த உணவை சாப்பிடணும், நீங்கள் என்கிட்ட தான் சாப்பிடணும் இல்லை, நீங்கள் எங்கேனாலும் கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான, நம்ம தமிழுடைய பாரம்பரியமான இந்த உணவை ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க. அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு நேரம் அப்படி கூட நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிறீங்க. வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. இப்படி செஞ்சு சாப்பிட்ற வீடியோ கொண்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்ல உணவுகளை இங்கே இல்லை, எங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல தரமான உணவுகளை வந்து விற்பனை செய்கிறாங்க. எதுக்காக கேட்டிங்கன்னா, விற்பனை மட்டும் நோக்கம் இல்லை, இந்த நல்ல உணவுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமே. இதே மாதிரி நிறைய பேர் என்னைய மாதிரி முயற்சி செஞ்சுக்கிருக்காங்க. சில பேர் வந்து கருப்பட்டி விற்றுக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து கூழ் விற்றுக்கிட்டு இருப்பாங்க, நான் கஞ்சி வித்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான தமிழுடைய பாரம்பரிய எங்கெல்லாம் விற்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. அது வந்து உண்மையிலே வந்து அது வந்து பெருமைக்குரிய ஒரு விஷயமாகவும் பார்க்கலாம். ஏன்னா பாரம்பரியத்தை மறந்து தான், அதாவது இப்போ உள்ள இதில் வந்து யாருக்கும் டைம் இருக்க மாட்டேங்குது, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு காலமாக போயிட்டு இருக்கு.
பட் இருந்தாலும் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஆரோக்கியமான சாப்பாடும் அப்பப்போ கண்டிப்பாக சாப்பிடணும். மெயினாக வந்து ராமேஸ்வரத்துக்கு இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வர ஆட்களும் இதை டேஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஆர்டர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் வந்து கிடச்சிருங்க. ஸோ இதோட நம்ம வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த கஞ்சி வந்து யாருக்கெல்லாம் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.